தேவன் இந்த கிறிஸ்துமஸ் நன்னாளிலே இந்த இடத்துல தேவனை துதிக்கும்படியாகவும் தேவனை ஆராதிக்கும்படியாகவும் இந்த கிரகத்தின் நன்னாளிலே நாங்கள் கிறிஸ்துமஸ் தின விழாவை நினைவு கூறத்தக்கதாக கிறிஸ்துவின் பிறந்த நாளை பிறப்பை நினைவு கூறத்தக்கதாக தேவன் எங்களுக்கு நல்ல சந்தர்ப்பத்தை கொடுத்தபடினால் ஸ்தோத்திரம். உங்களுக்கு சந்தர்ப்பத்தை கொடுத்தபடினால் ஸ்தோத்திரம். உங்கள் யாவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் பிறந்த நாளை முன்னிட்டு உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறோம். எங்களின் தேவன் ஆசீர்வதிப்பார், உங்களின் தேவன் ஆசீர்வதிப்பார். பிறப்பை குறித்து சில வசனங்களை நாம் தியானிக்க வேண்டும். பார்க்கலாம். ஏசாயாவின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 6வது வசனம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். போதுங்களா? அந்த வசனத்தை நாம் பார்க்கும்போது அவருக்கு என்னென்ன பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை நாம் நினைவு கூற வேண்டும். இந்த வசனத்தை, இந்த அதிகாரத்தில் இந்த வசனத்தை படிக்காமல் யாருமே கிறிஸ்துமஸ் நன்னாளில் இருக்க மாட்டார்கள். ஆனால் பழைய பாட்டின் காலத்திலேயே இயேசு பிறப்பதற்கு முன்பு ஏசியாவின் காலத்துல, ஏசையா தீர்க்கதரிசியின் காலத்துல இந்த வார்த்தைகள் ஏசையா தீர்க்கதரிசியின் மூலமா அறிவிக்கிறது. அவருக்கு எத்தனை பெயர்கள் பார்க்கலாம், படிங்க பார்க்கலாம். நாமத்திலே அவர் அதிசயமானவர், ஆலோசனை தருகிறதான கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்று எத்தனை பேருமா? 5 விதமான பெயர்கள் அவர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 5ம் அவர் தான். நித்திய பிதா எல்லாம் சொல்லியாச்சு, 4 சொல்லியாச்சு. நீங்க சமாதான பிரபு, இதெல்லாம் நல்ல விஷயம் தான். பிதா என்று ஏன் அவர் குறிப்பிட வேண்டும்? இதுல ஒரு கீ வார்த்தை, பிதா. பிதா குமாரனாய் வெளிப்பட்டார், இசையாவா வெளிப்பட்டார். பிதாவே குமாரனாய் வெளிப்பட்டிருக்கிறார், ஸ்ரீ நிமித்தாய் வெளிப்பட்டிருக்கிறார். ஏன் அவருக்கு வல்லமையுள்ள பிதா என்று ஏன் கொடுக்க வேண்டும்? அந்த இடத்த படிக்க பார்க்கலாம். நமக்கு ஒரு பாலகன், நமக்கென்று ஒரு பாலகன் பிறந்திருக்கிறார். நமக்கு ஒரு குமாரன், பாலகனுக்கும் குமாரனுக்கும் வித்தியாசம் உண்டு. வேற கர்த்தத்துவம் அவர் தோளின், அதில் எல்லா விதமான அதிகாரம் ஆளுகையும் அவர் தோளின் மேல் இருக்கிறது. அவர் நாமம் அதிசயமானவர். நாமத்தில் எல்லா நாமங்களை பார்க்கிலும் உயர்வான நாமம், எல்லா நாமங்களிலும் அதிசயமான நாமம் பெற்றவர்தான் இயேசு கிறிஸ்து. அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. கேட்படிங்க. ஆலோசனை கொடுக்கிறதான தேவன், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. அவர் நித்திய பிதாவா இருக்கிறார், சமாதான பிரபுவா இருக்கிறார். அந்த பிதா என்கிற வார்த்தை தான் என் வாழ்க்கையில மிகவும் ஒரு பெரிய மாறுதலை கொண்டு வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் பிதா. யாருக்கு பிதாங்க? உங்களுக்கும் எனக்கும் அவர் பிதா. பிதாவே குமாரனாய் வெளிப்பட்டு இருக்கிறார். எவ்வளவு பெரிய பாக்கியம்! அந்த பாக்கியத்தை நாம் அடைந்திருக்கிறோம். நமக்காக மனிதனை அன்று சிருஷ்டித்தார். அப்ப சொல்லப்பட்ட வார்த்தை என்ன? நான் போய் இவர்களுக்காக மரிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் என்று அன்றைக்கே அவருக்கு தெரியும். அவர் அன்றைக்கே தன்னை பலியாகும்படி ஒப்பு கொடுத்து விட்டார். இந்த மனிதனை நான் உருவாக்குவோம், இந்த மனிதனைக்காக மீட்புக்காக நானே பலியாக வேண்டிய ஒரு சூழ்நிலை வரலாம் என்று தேவனுக்கே தெரியும். அவர்தான் அவர் முந்தின ஆதாம் அவன் கதை முடிந்துவிட்டு அவன் ஜீவ ஆத்மாவானவன். அவன் பாவம் செய்தான். பாவம் செய்ததினால பூமி சபிக்கப்பட்டு போனது. ஏவாள் பாவம் செய்தால் அவர் சர்ப்பத்தின் வடிவிலே இருக்கிறார். 2 விஷயத்தை பார்க்கும். மனிதன் சபிக்கப்பட்டு போனான், அவனாலே பூமி சபிக்கப்பட்டு போனது. அவனுக்கென்று உருவாக்கப்பட்டதான் ஏவாள். அவள் ஸ்டோரி வேறு விதத்துல பார்த்தால் அவள் வேறு விதமா இருந்தாள். அதை எல்லாரும் ஆர்குமெண்ட்லாம் பண்ணுவாங்க.
நான் சொல்லக்கூடாது. ஏவாள் என்ன செய்தார் என்றுதான் அவர் பெரிய பாவத்தை சேர்த்துட்டார். ஆதாமை கெடுத்தது மாத்திரம் இல்லை, சாத்தானுடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படிந்து அவர் வேறொரு பாவத்தை அவர் செய்து விட்டார். அந்த பாவம் அவளுக்குள்ள இருந்தது. அவள் சர்ப்பத்தினால் வஞ்சிக்கப்பட்டபடினாலே அவள் சர்ப்பத்தின் சாய்வுடையவளாய் மாறிவிட்டார். அவளுக்கு பேர் என்ன? பழைய பாம்பாகிய வலு சர்ப்பம். சர்ப்பத்தின் வடிவிலே பெண் இருப்பார். இந்த நிறைய பேருக்கு இது விளங்குமா விளங்காதா தெரியாது. சாத்தானினாலே வஞ்சிக்கப்பட்டவர். சாத்தான் சர்ப்பத்தின் வடிவிலே வந்தார். அந்த சர்ப்பத்தின் வடிவிலே வந்த சாத்தானுடைய வார்த்தையை கேட்டு இவர் கீழ்ப்படிந்து பறித்தது தவறு, புசித்தது தவறு, அவனுக்கு ஆதாமுக்கு கொடுத்தது தவறு. இந்த தவறு பெரிய தவறு. இதை ஆண்டவர் பெரிதாக எடுக்கவில்லை. ஆதாம் இந்த கனியை புசித்ததுதான் பெரிய தவறாயிற்று. அவள் சாப்பிட்டதினாலே பூமி சபிக்கப்படவில்லை. ஆதாம் புசித்ததினால்தான் பூமி சபிக்கப்பட்டு போனது. மனிதனும் மிருகங்களும் தாவரங்களும் எல்லாம் ஒன்றாய் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் இந்த தவறுதலான காரியம் வந்ததினாலே பூமி முழுவதும் சபிக்கப்பட்டு மிருகங்கள் ஒன்றுக்கொண்டு சண்டையிட்டுக் கொண்டு எல்லாம் பிரிந்து 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 இணையமாக விலகி போய்விட்டது. ஒன்று ஒன்றுக்கு பிடிக்காது, ஒன்று ஒன்றை அடிக்கிறது. பாருங்கள், மனிதனுக்குள்ள முந்தின ஆதாமுக்குள்ள வந்த பாவத்தினாலே பூமி முழுவதும் அந்தகாரம் ஆயிடுச்சு. பூமி முழுவதும் வெறுமையாயிடுச்சு. பூமியிலே அவன் உழைத்துதான் சாப்பிட வேண்டும் என்ற கட்டாயம் அவனுக்கு வந்துவிட்டது. இந்த நிர்பந்தம் வந்துவிட்டது. அல்லேலூயா. ஏன் இதை சொல்லுகிறேன்னா, அன்றைக்கு ஆதாம் பாவம் செய்யாவிட்டால் இன்றைக்கு நாம் எல்லாம் ஒரே இனத்தாரா இருப்போம், ஒரே பாஷையை பேசியிருப்போம் இல்லையா? நகரம் முழுவதும் உலகம் முழுவதிலும் விதைப்பில்லாமல் அறுப்பில்லாமலே நாம் சாப்பிட்டு இருக்கலாம். பழ வகைகளை எல்லாம் புசித்து எல்லாருமே ஒன்றாய் வாழ்ந்திருக்கலாம். அன்றைக்கு அவன் தவறு செய்ததினாலே வெவ்வேறாக பிரிந்து ஓடப்பட்டோம். பாருங்கள், இன்றைக்கு எத்தனை ஜாதிகள் இருக்கிறது உலகத்திலே. தமிழகத்தில் எத்தனை ஜாதிகள் இருக்கிறது, இந்தியாவில் எத்தனை ஜாதிகள் இருக்கிறது. இந்த இனப்படுகொலைகள் நிறைய நடக்கிறது, ஜாதி கொடுமைகள் நடக்கிறது. ஜாதினாலே நானும் பாதிக்கப்பட்டவன் தான், என் பிள்ளைகளும் பாதிக்கப்பட்டவர்கள் தான். ஜாதி கொடுமைகள் எல்லாம் எப்படி இருக்கும் என்பதை எங்களுக்கு நன்றாக தெரியும். அருமையானவர்களே, ஜாதிகளிடத்திலே நாங்கள் எச்சரிக்கையா தான் இருப்போம். ஒரு மனிதனிடத்திலே பழகும் போது முதல்ல அவன் என்ன ஜாதிக்காரன் என்று பார்த்துதான் அவனிடத்திலே எப்படி பழக வேண்டும், எந்த அளவு பழக வேண்டும், அப்படியெல்லாம் நாங்கள் நினைப்போம். யாரை வீட்டுக்கு சேர்ப்பது, யாரை வீட்டை சேர்க்கக்கூடாது, இது எல்லாமே நாங்கள் கற்றுக்கிறோம். எல்லாரையும் நாங்கள் சேர்க்கிறதில்லை, எல்லாரிடத்திலையும் நான் நெருங்கி பழகிறதில்லை. காரணம் என்னன்னா, நாங்கள் அனுபவித்த துன்பங்கள் அப்படி, ஜாதி கொடுமைகள் எப்படி. ஏன் இந்த கொடுமைகள் வருகிறது? மனிதனுக்குள்ளே சாத்தானுடைய ஆளுகை இருக்கிறது. முந்தின ஆதாமாகிய அந்த மனிதன் செய்த பாவங்களினால் வந்ததானே பெரிய பகைகள் எல்லாம் இந்த பூமியிலே பெருகிக் கொண்டிருக்கிறது. அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து பூமியிலே வந்ததின் நோக்கம் என்ன? ஆமென். அவர் ஏன் ஸ்திரீயின் வித்தாக மாற்றப்பட வேண்டும்? ஸ்திரீயின் வித்தாக ஏன் அவதரிக்கப்பட வேண்டும்? மனுக்குலத்தை மீட்கும்படியேதானே. அந்த இயேசு கிறிஸ்துக்கு பேர் என்ன? மேசியா என்று பெயர் இருக்கிறது. மேசியா என்றால் வரப்போகிறவராகிய கிறிஸ்து. மறுபடியும் வரதான் போகிறார். ஆனா மனுக்குலத்தை மீட்கும்படி தன்னை ஒப்பு கொடுத்து அவர் மனுக்குலத்தை மீட்டு கொண்டார். அருமையான விலை. இந்த கிறிஸ்து பிறந்த நாளிலே எல்லோரும் சந்தோஷப்படுவார்கள். இந்த வானசாஸ்திரிகள் இங்கிருந்து போகும்போது அவர்கள் கொண்டு போன 3 விதமான பொருட்கள் இருக்கிறது. அல்லேலூயா. வெள்ளைப்போளம், தூபவர்க்கம், குங்கிலியம். இந்த 3ஐ கொண்டு போய் அவருக்கு படைத்து அதை அவர்கள் பணிந்து கொண்டார்கள் அவரை. அல்லேலூயா. இந்த நாள் ஏன் அது வெள்ளைப்போளம் பரிசுத்தத்தை வெளிப்படுத்துகிறது, தூபவர்க்கம் ஜபத்தையும் ஜப தியானத்தையும் துதியையும் வெளிப்படுத்துகிறது, குங்குளியும் இதையங்க வெளிப்படுத்துகிறது, சுகந்த வாசனையை. நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு வாசனை வீசுகிறதானே ஒரு அன்பான ஒரு ஜீவிதத்தை கிறிஸ்தவல் என்கிறதான ஒரு வாசனையை வீசத்தக்கதான விதத்திலே தேவன் நம்மை மாற்றி இருக்கிறார். நம்மை பரிசுத்தவான்களாக வைத்திருக்கிறார். நம்மை தேவ ஜனங்களாக வைத்திருக்கிறார்.
நாம் ஜெபிக்கிறவர்களாகவும் தேவனை குறித்து வார்த்தைகள் தியானிக்கும்படியாகவும் நம்மை மாற்றி அமைத்திருக்கிறார். அல்லேலூயா. இப்ப நாம் முந்தின ஆதாமுக்குரியவர்கள் அல்ல, நாம் பிந்தின ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் மீட்டெடுக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். இன்றைக்கு நாம் பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிறதான ஆவியானவர் அவர் ஆளுமை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அவர் நம்மை மீட்டு அவரோடு கூட ஒப்புராக்கும்படிதான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அவர் பிறந்தார். இதை சரியாய் விளங்கிக் கொள்ள வேண்டும். இப்ப நாமும் நம்ம விருப்பத்தின்படி வாழ்கிறவர்கள் அல்ல, நம்முடைய விருப்பத்தின்படி நாம் வாழக்கூடாது. நாம் தேவ ஜனங்கள் என்றால் தேவனுடைய ஆலோசனைப்படிதான் நாம் வாழ வேண்டும். இயேசு இந்த பூமியில பிறந்ததின் நோக்கம் என்ன? நம்மை அவர் விருப்பத்தின்படி வாழத்தக்கதாக வாழும்படியாக நம்மை மீட்கும்படியாக தான் இயேசு கிறிஸ்து தேவன் பிதா இந்த பூமியிலே ஸ்ரீயின் வித்தாய் வெளிப்பட்டார். புரியுதுங்களா? அவர் பாடுகளை பத்தி நான் இப்ப பார்க்கலாம், சிலருக்கு பிடிக்காது. அதுவும் பண்புகளை பத்தி பேசினா சிலருக்கு இப்ப பிடிக்காது. ஏன்னா இயேசு கிறிஸ்து பிறந்த நாள் இன்றைக்கே பாடுகளை பற்றியும் அவர் ஏற்ற கண்புகளை பற்றியும் மரணத்தை பற்றி எல்லாம் பார்க்க கூடாதுன்னு சொல்வார்கள். அப்படி அல்ல, அவர் என்னை மீட்பதற்காக ஸ்ரீயின் வித்தாய் பூமியிலே அவர் வெளிப்பட்டிருக்கிறார். அவர் பாவத்தினாலே பிறந்தவர் அல்ல, அவர் தேவனுடைய ஜீவனை கொண்டு இந்த பூமியிலே மரியாள் என்கிறதான அந்த பெண்ணோட வயிற்றிலே அவர் ஸ்திரீயின் வித்தாக அவர் வெளிப்பட்டிருக்கிறார். அவர் தேவனாகவே இந்த பூமியிலே வெளிப்பட்டால் மனிதர்கள் அவருக்கு முன்னே நிற்க இயலாது. பூமியில் எல்லாம் பிறந்து போய்விடும். அவருடைய வார்த்தைகள் பர்வதங்களை பிளக்கும் என்றிருக்கிறது, பெண்மானை ஈனமுடி செய்யும் என்றிருக்கிறது. இப்படிப்பட்டதான தேவனா இந்த பூமியில வந்து மனுக்குலத்தை மீட்கலாம். ஆனா அந்த எண்ணம் அவருக்கு இல்லை. அதுக்கு தன்னை கிரியம் செலுத்திதான் இந்த மக்களை மீட்டுக் கொள்ள வேண்டும் என்று எண்ணி அவர் ஸ்திரீயின் வித்தாக மரியாள் என்கிறதான ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்த பெண்ணோட வயிற்றிலே அவர் அவதரித்தார். தூதர்களால் அறிவிக்கப்பட்டது. அவருக்கு முன்பு யோவான் ஸ்நானங்களை தேவன் அனுப்பினார். யோவான் ஸ்நானங்கள் குறித்து படிக்கலாம். அல்லேலூயா. ஆனால் போதும், இந்த யோவான் ஸ்நானங்கள் இவருக்கு ஸ்நானம் கொடுக்கும்படியாக முன்னோடியாய் வந்தவர். அவரும் ஒரு தேவனுடைய தீர்க்கதரிசியாக, சுவிசேஷகராக, அப்போஸ்தலனாக இந்த பூமியிலே அவர் தனித்து வாழ்ந்தவராக இருந்தார். ஏன் யோவான் ஸ்நானம் தனித்து வாழ்கிறார்? அவருடைய அழைப்பு அப்படிதான். இன்றைக்கு கூட நிறைய ஊழியக்காரர்கள் தனித்து தான் எலியா தீர்க்கதரிசி தனித்து தான் வாழ்ந்தார், தனித்து தான் வாழ்ந்திருக்கிறார். எல்லோரும் அவரை தேடி போக வேண்டும். அவர் எல்லாரும் தேடி வருவது சொப்பம்தான். தேவன் சொன்னால் போவார், இல்லாவிட்டா இல்லை. சாரபாத் இடத்துல போக சொல்கிறார், வழி காண்பிக்கிறார். போரா சாரபாத் இடத்துல போய் அந்த அம்மாவை சாக கடந்த அந்த அம்மாவை எலியா தீர்க்கதரிசி போய் ஆறுதல் படுத்தி அந்த அம்மாவை காப்பாற்றுகிறார். ஒரு அப்பம் இருக்கிறத அதை சாப்பிட்டு நாங்கெல்லாம் செத்து போயிடலாம் இருக்கிறோம் அப்படின்னு அந்த அம்மா சொல்லுகிறது. அப்படி இல்லைன்னு சொல்லிட்டு அந்த அம்மாவுக்கு வேண்டிய மாவு எண்ணெய் எல்லாம் குறைந்து போகாத வண்ணம் ஆசீர்வதித்து எல்லா செழிப்புகளையும் அந்த அம்மாவுக்கு கொடுத்ததுனால மகிழ்ச்சி. அந்த அம்மா அந்த இடத்துல சாகாமல் மரணத்திலிருந்து தேவன் எலியா தீர்க்கதரிசி மூலமாய் அந்த பெண்ணை தேவன் காப்பாற்றினார். பெற்ற மகனை தேவன் காப்பாற்றினார். இதுல ஒரு ரகசியம் இருக்கிறது, அதுக்கு நோக்கம் இருக்கிறது. அன்பான தேவ ஜனமே, தனித்து வாழ வேண்டிய ஒரு நோக்கம். தேவன் சிலரை தனித்து வாழ வைப்பார். எத்தனையோ தேவன ஊழியக்காரர்கள் நீ தனித்து, சாது சுந்தசி தனித்து தான் வாழ்ந்தார். இன்றைக்கும் நிறைய ஊழியக்காரர்கள் தனித்து தான், யாரும் அவர்களை அங்கீகரிக்க மாட்டார்கள், யாரும் அவர்களை ஏற்க மாட்டார்கள். வருத்தம் தான். இவர் சொல்கிற வார்த்தைகள் எல்லாம் அவன் மனது கேட்க மனதற்றவர்களாக இருப்பார்கள். ஆனால் தேவன் அவர்களை தனித்தே வாழ வைப்பார். ஆர்சி சபைகளில போனால் கெவி வைத்திருப்பார்கள். அதுல ஒரு கெவியிலே அன்னை மரியாதை வைத்திருப்பார்கள், ஒரு கெவியிலே இயேசு கிறிஸ்துவை வைத்திருப்பார்கள். இதே போன்ற கெவி என்று சொன்னால் ஜபஸ்தலம், இளைப்பாறுதல் ஸ்தலம், பாதுகாப்பின் ஸ்தலம் என்ற அர்த்தம். இன்றைக்கு கூட ஊழியக்காரர்களுக்கு ஒரு கெவியை வைத்திருக்கிறார். ஜபகோபுரம் என்கிறதான ஒரு கெவி இருக்கிறது. இதுல போய் நாம் ஜெபிக்கலாம். நாம மறைவு கட்டப்பட்ட ஊற்றாய் இருக்கிறோம். தேவன் நம்மை மறைவு கட்டப்பட்ட ஊற்றாக தேவன் நம்மை வைத்திருக்கிறார். கிறிஸ்து பிறந்தாலும் கிறிஸ்துவ பத்தி தான் பேசணும்னு நினைக்காதீங்க. ஒரு என்ன செய்வதற்கு அவர் வந்திருக்கிறார். அவர் வல்லமையை குறைத்துக் கொண்டார். பிதாவே குமாரனாய் மாற்றப்பட்டார் என்று இருக்கிறது. பிதாவே குமாரனாய் வெளிப்பட்டிருக்கிறார். பாருங்க, அது எத்தனை விதமான அதிசயம் இருக்கிறது. அருமையான தேவ ஜனங்களே, தேவன் நம்மை அழைத்த நோக்கம் இருக்கு. நிறைய வசனங்களை எடுத்து வைத்திருக்கிற இதனுடைய டெபினிஷன் வேறு.
முதலாவது தேவன் நம்மோடு கூட இருக்கும்படியாக அவர் பூமியிலே பிறந்தார். பாருங்க, உலக தோற்றத்துக்கு முன்குறிக்கப்பட்டதான நம்மை தேவன் மீட்கும்படி அவரே இறங்கி வந்திருக்கிறார் என்று சொன்னால் பெரிய விஷயம். அந்த காலங்களிலே நிறைய ஸ்திரீகள், வசதியான 100க்கு அதிபதிகளுடைய பிள்ளைகள், ஆயிரங்களுக்கு அதிபதிகள், லட்சங்களுக்கும் கோடிகளுக்கு அதிபதிகளா இருந்தவர்களுடைய பிள்ளைகள் எல்லாம் பெண் பிள்ளைகள். மேசியா பிறக்கப் போகிறார், ஒருவேளை என் வயிற்றிலே பிறந்தால் நலமா இருக்கும் சொல்லி அவர்கள் தன்னை கன்னியாஸ்திரீகளாக அவர்கள் காத்து கொண்டார்கள். அப்படியானால் மேசியா ஒருவேளை என் வயிற்றிலே ஜனித்து விட்டால் என்ன செய்வது? நான் அது எந்த ஆண்களுடைய கரங்களும் என் மேல படக்கூடாது என்று சொல்லி தங்களை தாங்களே வேர்பிரித்துக் கொண்டு விவாகம் பண்ணாமலே அந்த இடத்திலே அவர் வாழ்ந்தார்கள். மேசியா பிறக்கும் வரையிலும் அவர் காத்திருந்து பல பெண்கள் எல்லாம் மரித்து போனார்கள். அருமையானவர்களே, அந்த இடத்துல பார்க்கும் இவர் இந்த ஐஸ்வர்யவான்கள், செல்வங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் பார்க்கவில்லை. அவர் ஏழை மகள், அந்த மரியாள் என்கிற பெண், அவன் அம்மாவை தான் தேவனும் உலக தோற்றத்துக்கு முன்குறித்து முத்திரை போட்டு வைத்திருக்கிறார். பாருங்க, அந்த அம்மாவும் கூட இருந்த யோசப் என்பவரால் கைப்படவே இல்லை, நியமிக்கப்பட்டிருந்தார். அந்த பெண் நியமிக்கப்பட்டிருந்தாலும் அந்த பெண்ணை உலகத்தோடு ஒரு பெண்ணை நியமித்திருக்கிறார்கள். இவங்கெல்லாம் தன்னை வைத்து ஒருவேளை நம்ம வயிற்றுல பிறந்தெல்லாம் சொல்லிட்டு காத்திருக்கிறார்கள். ஆனால் தேவன் ஐஸ்வர்யவான்கள், செல்வந்தருடைய பெண் பிள்ளைகள் இடத்துல அவங்க ஜனிக்காமல் இந்த அம்மா ஒரு ஏழ்மை பெண், அந்த பெண்ணோட வயிற்றிலே வந்து அவர் ஜனிப்பிக்கப்படுகிறார், ஸ்திரீயின் வித்தாக மாற்றப்படுகிறார். அல்லேலூயா. தேவதூதரால் அவர்களுக்கு அறிவிக்கப்படுகிறது, யோசேப்புக்கு அறிவிக்கப்படுகிறது. அதே போன்று யோவான் சானுடைய அம்மாவுக்கு அறிவிக்கப்படுகிறது. இப்படி எல்லாம் வேலைகள்லாம் தேவன் செய்து கொண்டிருக்கிறார். அவர்கள் யாருக்கு தெரியாது, இந்த வேலைகள் எல்லாம் நடந்து கொண்டே இருக்கிறது. அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து பிறந்ததின் நோக்கம் என்ன? நம்மை மீட்டுக் கொள்ள முடியாதுதான் பிறந்தார். இந்த பூமியிலே நம்ம மீட்டுக் கொள்ள முடியாது பிறந்தவர் எப்படியப்பட்டவராக இருந்தார் என்பதை குறித்து அறிந்து நம்மை நாமே தேவனுடைய கரங்களில கொடுத்து வாழ்வது சிறந்ததாகும். நம் வழிகளை செவைப்படுத்த, அப்படி எப்படின்னா அவரே வழியாய் வெளிப்பட்டிருக்கிறார், ஜீவனா வெளிப்பட்டிருக்கிறார், சத்தியமா வெளிப்பட்டிருக்கிறார். அவரே வழி, சத்தியம், ஜீவனமாய் வெளிப்பட்டிருக்கிறார். அருமையானவர்களே, அவருடைய வழிகளை, அவருடைய அடிச்சுவடுகளை நாம் பின்பற்றி அதன்படி வாழ நாம் கடனாளிகளா இருக்கிறோம். எவ்வளவு பெரிய ரட்சிப்பை நமக்கு கொடுக்கும்படி அவர் வெளிப்பட்டார், எவ்வளவு பெரிய மேன்மையை நமக்கு கொடுக்கும்படி வெளிப்பட்டார். முந்தின ஆதாமினாலே அழிக்கப்பட்டதான, இழந்து போனதான மகிமையை பின்ன ஆதாமாகி இயேசு கிறிஸ்து தேவன் குமாரனாய் வெளிப்பட்டு அந்த மேன்மையை, முந்தின ஆதாம் இழந்து போன அந்த மேன்மையை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் இல்லையா? அவர் மேல வைத்த தேவன மகிமையை அவர் இழந்து போனார். அதனால் மனுக்குலம் முழுவதும் தேவ மகிமையற்றவர்களா போய்விட்டார்கள், தேவனுடைய வல்லமை ஏற்றவர்களா போய்விட்டார்கள். சராசரி மனிதனை போன்றே அவர்கள் வாழ்ந்து விட்டார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து பிறந்த பிறகு அவர் ஊழியம் செய்து அவர் பலியாய் ஒப்பு கொடுத்து நம்மை மீட்டிருக்கிறார். நாம் இன்றைக்கு அந்த தேவனுடைய மகிமையான அவர் நாமத்தை தரித்திருக்கிறோம். அருமையான கிறிஸ்தவர்களே, உங்களுக்கு கிறிஸ்தவல் என்கிறதான நாமத்தை அவர் கொடுத்திருக்கிறார். நீ தெய்வ மக்களாய் வாழ்ந்து தேவனுக்கு முன்பே நல்ல விதமாய் நடந்து கொள்ளுங்கள், அன்பாயிருங்கள், ஒருவர் நேசியுங்கள், ஒருவருக்கு ஒரு உதவி செய்யுங்கள். புரியுதுங்களா? தேவன் நமக்கு உதவி செய்கிறார். அப்ப நமக்குள்ளே தேவ மகிமை பிந்தினாதாமாகிய இயேசு கிறிஸ்து உயிர்ப்பிக்கிறதான ஆவியானவர் என்று எழுதியிருக்கிறது. அவர் என்ன செய்கிறார்? முந்தின மனிதனாகிய ஆதாமினாலே இழக்கப்பட்ட அந்த மகிமையை இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கும்படி பூமியிலே ஸ்திரீயினத்தாய் மாற்றப்பட்டார் என்பதுதான் சரியான வார்த்தை. அவர் இழந்த மகிமையை நமக்கு இயேசு கிறிஸ்து மீன்மமாக மறுபடியும் கொடுக்கும்படியாக ஸ்திரீயின் வித்தாய் மாறினா அந்த பூமியிலே அவர் பிறந்தார். அல்லேலூயா. நமக்கு மணிகுலத்தார் இழந்த மேன்மையை நமக்கு தேவன் காலங்களிலே கொடுத்திருக்கிறார். இயேசு பிறந்தார், அவ்வளவுதான். இன்னைக்கு காலையில சாப்பிட்டுருக்கோம், மத்தியானம் சாப்பிட்டு 12 மணியோட கிறிஸ்துமஸ் எல்லாம் முடிந்து போகும், நம்ம கணக்கு, இந்தியா கணக்கும்படி. ஆனால் வெளிநாடுகளிலே 2 மாதங்கள் அவங்க கிறிஸ்துமஸை கொண்டாடுவார்கள். பனிக்காலங்களிலே இயேசு கிறிஸ்து பிறந்த நாளில் ஒவ்வொரு குடும்பத்தாரும், ஒவ்வொரு ஊராரும், ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு நாளை தெரிந்து கொண்டு கிறிஸ்துமஸ் நன்னாளை கொண்டாடுவார்கள். நமக்கு இன்னைக்கு கொண்டாடிட்டு அவ்வளவுதான், அதோட விட்டுடுவோம். அருமையானவர்களே, அப்படி அல்ல. இயேசு கிறிஸ்து பிறந்த அந்த நோக்கத்தை ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையிலே
நினைவு கூர்ந்து, மேசியாவே நீ எனக்காய் பிறந்தீர், சென்னா இயேசுவே நீ எனக்காய் பிறந்தீர். இந்த நேரத்திலே நம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, நீர் கொடுத்த பெரிய ரட்சிப்புக்காக மேன்மையெல்லாம் தொடர்ந்து நீங்க எனக்காக வந்து இந்த பூமியில பிறந்தீர்களே அப்படி என்று சொல்லி நாம் ஒவ்வொரு நாள் பிறப்பை நினைவு கூற வேண்டும், அவர் பாடுகளை நினைவு கூற வேண்டும், அவர் மரணத்தை நினைவு கூற வேண்டும், அவர் உயிர்த்தெழுதலை நினைவு கூற வேண்டும். புரியுதுங்களா? அந்த மேன்மையை நமக்கு கொடுக்கும்படியாதான் இயேசு கிறிஸ்து பூமியிலே சிறியின் வைத்தாய் மாறினார். நமக்கு எல்லா கனமும் கொடுக்கப்படும். சரி, அந்த இயேசு அவஸ்தலை பார்க்கிறீங்களா? அவைகளும் சொல்லப்பட்ட எல்லா மேன்மைகளையும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இன்னொரு வாட்டி பார்க்கிறாங்க அந்த வசனத்தை படிங்க. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். இது செப்பரேட் பிறந்ததை குறித்து இருக்கிறதா? நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். அதையும் தனியா வச்சிருங்க. கர்த்தத்துவம் அவர் தோளில் கர்த்தத்துவம் அவர் தோல் மேல் இருக்கிறது. அந்த கர்த்தத்துவத்தை நமக்கு கொடுக்கும்படியாக இந்த பூமியிலே ஸ்திரீயின் வித்தாக மாற்றப்பட்டார் என்பதை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறேன். அல்லேலூயா. படிங்க. கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர். அவர் நாமங்களிலே அதிசயமானவர். இன்றைக்கு நம்மையும் தேவன் அதிசயமானவர்களாக வைத்திருக்கிறார். ரட்சிப்பை கொடுத்து ஆலோசனை கர்த்தா, நமக்கு ஆலோசனை கொடுக்கும்படியாக அவர் வந்து நம்மை ஒரு நல்ல ஆலோசகர்களாக, இயேசு கிறிஸ்துவை ரட்சகர் தம்பி, அதை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள், அவரே மேசியா, அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள், அவரை ஏற்றுக்கொள்ளும் ஜனங்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கத்தக்கதான விதத்திலே அந்த ஆலோசனைகளை நமக்கு தந்திருக்கிறார். வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, வல்லமை உள்ள தேவன், அவருடைய வல்லமையை சார்ந்தா சொல்கிறார். அவருடைய வல்லமை நமக்கு கொடுக்கும்படியாக அவர் வெளிப்பட்டார் என்பதை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறேன். அல்லேலூயா. வல்லமை இருக்கிறது, அது மட்டுமில்லை அதிகாரம் இருக்கிறது. பாருங்க, கலெக்டர் தான் இருக்காங்க, எல்லாம் கலெக்டர் வேலை பார்க்கறாங்க பாருங்க. அவங்களுக்கு அதிகாரம் மட்டும் இருக்கு, ஆனா அவங்களுக்கு வல்லமை கிடையாது. ஆனா போலீஸ் லாக்காவில் இருக்க அதிகாரிகளுக்கு வல்லமையும் உண்டு, அதிகாரமும் உண்டு. இல்ல, வல்லமையும் உண்டு, அதிகாரமும் உண்டு. இதே போன்றுதான் நமக்கு தேவன் வல்லமையும் அதிகாரத்தையும் கொடுத்து இந்த பூமியிலே நாம் வாழ செய்கிறார். சாத்தானை தோற்கடிக்கப்பட வேண்டும், சாத்தானை தோற்கடிக்கத்தக்கதாக வல்லமையும் அதிகாரத்தை நமக்கு கொடுத்து வல்லமை உள்ளவராக அதிகாரம் உள்ளவர்களாக வாழத்தக்கதாக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே கலந்து நம்மை தன்னை ஜீவனை கொடுத்து நம் மீட்டெடுத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அருமையானவர்களே, நமக்கு வல்லமையை கொடுத்திருக்கிறார், அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். என்ன? சாத்தானை தோற்கடிக்க வேண்டும், சாத்தானுடைய தூதுவர்களை தோற்கடிக்க வேண்டும். ஆமென். பேய்களை அகற்றி போட வேண்டும், பேய்களின் கிரிகளை அழிக்க வேண்டும் என்று தேவன் நமக்கு அதிகாரத்தையும் வல்லமையும் நமக்கு கொடுத்து வைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அடுத்து படிங்க. நித்திய பிதா. நித்திய பிதா. நித்திய பிதாவை நம்மளை மாத்தலைங்க, அவர் தான் நித்திய பிதா. ஆனால் நித்தியத்துக்குரிய நன்மைகளை நாம் அடையத்தக்கதாக அவர் இந்த பூமியிலே மனு குலத்துக்காக பிறந்திருக்க நித்திய பிதாவினுடைய அம்சங்களை விசேஷங்களை தேவன் நமக்கு கொடுக்கும்படி வந்தவர்கள் வந்தால் இந்த பூமியிலே நாம் நல்ல நித்திய பிதாவினுடைய மேன்மைகளை அணிந்து நாம் வாழ்ந்திருக்கோம். நாம் சாதாரணமான ஜனங்கள் இல்லைங்க. வசதி இருக்கலாம், வசதி இல்லாமல் இருக்கலாம், பணம் இருக்கலாம், பணம் இல்லாம என் கையில பணமா இருக்கு இப்போ, அப்படி இல்லை. தேவன் நமக்கு அதிகாரங்களையும் வல்லமைகளையும் அவருடைய உயர்த்தை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். எவ்வளவு பெரிய மேன்மை! பிதாவினுடைய எல்லா பலனையும் நமக்கு தந்து பூமியில வாழ வைத்திருக்கிறார். சரியா புரிந்து கொள்ளல, புரியாதனால தான் நாம் விருப்பத்துக்கு வாழுகிறோம். நாம் நல்ல பரிசுத்தவான்களா வைத்திருக்கிறார், நல்ல பரிசுத்த வாட்டிகளா வைத்திருக்கிறார். தேவன் நல்ல தேவ மனுஷியாக தேவ மனுஷர்களாக நம்மை வைத்திருக்கிறார். எவ்வளவு பெரிய பாக்கியத்தை உடையவர்கள்! பணம் இல்லைதான், அல்லேலூயா, பணம் இல்லை, சொத்து இல்லை, உண்மைதான். ஆனா ஏழப்பட்ட மனிதனா இருந்தாலும் உனக்குள்ள ரட்சிப்பை கொடுத்த ஏழ்மையான பெண்ணைக்கு ஆண்டவர் மேன்மையான அனுபவத்தை தந்தார. மரியாதைக்கு மேன்மையான அனுபவம் இல்லையா? ஒன்றுமில்லாத இருந்த பெண்ணுக்கு பெரியவள் கேட்கி இன்ன அன்னை மரியாதை குறித்து எல்லாரும் நினைவிலும் இருக்கும். அன்னை மரியாதை குறித்து மேன்மையாக பேச வேண்டும், மரியாதை அகற்றக்கூடாது. அவள் நமக்கு தாய். ஒவ்வொரு ஊழியக்காரர், தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கும் அவள் தாயா இருக்கிறார். இயேசுக்கு சதான் சொன்ன, அதோ உன் தாய், அதோ உன் பிள்ளைகள், மகன் என்று சொல்லுகிறார். அருமையானவரே, அன்னை மரியாதை நமக்கு தாயானவள். நீ ஆர்குமெண்ட் பண்றதுன்னா வாங்க, நான் ஆர்குமெண்ட் பண்றேன்.
இன்றைக்கு மரியாதை நாம் உதாசீனப்படுத்தக்கூடாது. தேவன் மரியாதை போன்ற அநேக தாய்மார்களை தேவன் நமக்கு எழுப்பி கொடுத்திருக்கிறார். ஒரு தாய் இழந்தால் 100 தாய், 100 அதாவது ஒரு அம்மாவை இழந்தால் 100 அம்மாவை தேவன் தருகிறார், அம்மாக்களை தருகிறார். புரியுதுங்களா? ஒரு சகோதரனை இழந்து விட்டுமானால் தேவராஜ்யத்துக்காக அவர் 100 சகோதரிகள் எல்லாம் நமக்கு தருகிறார். எவ்வளவு மேலே அப்பாவை மட்டும் தரமாட்டார். ஊழியக்காரர்களுக்கு அப்பா கிடையாது, மாம்சத்தின்படி உள்ள அப்பா கிடையாது. தேவனுடைய ஊழியக்காரர்களை மனதில் வைத்துக் கொள்ளுங்க. தகப்பன் இல்லாமல் இருக்கலாம், தகப்பனை விட உயர்ந்தவர் தேவன். அவரே நமக்கு தகப்பனாக வெளிப்படுத்தி இருக்கிறார், பிதாவாய் வெளிப்படுத்தி இருக்கிறார். அவர்தான் நமக்கு பிதா. ஒரு தேவ மனிதனுக்கு அவரு பிதாவை தன்னை பலியாய் கொடுத்தவர், அவரே நமக்கு பிதாவாய் தகப்பனாய் மாற்றப்பட்டு இருக்கிறார். 2 விஷயத்தை மட்டும் ஆண்டவர் ஊழியக்காரனுக்கு தரமாட்டார், யாருக்குமே தரமாட்டார். ஊழியக்காரன் விசேஷமா மனைவியை கொடுப்பார். நமக்குள்ள பரிசுத்த குலைச்சல் பராமரிப்பதற்காக மனைவியை கொடுத்தார் இல்லையா? நான் அன்மேரிடா வாழ்ந்தேன், எனக்குள்ளே பரிசுத்த குலைச்சல் பராமரிப்பதற்காக தான் ஆண்டவர் சொன்ன, ஆண்டவே எனக்கு முடியவில்லை, பெரிய பிரச்சனையா இருக்கிறது, வாலிப வயதிலே எங்க சென்றாலும் பொண்ணுங்க தொல்லை ஜாஸ்தி. எனக்கு புரியுதுங்களா? பொண்ணுங்க தொல்லை ஜாஸ்திங்க. அன்னைக்கு மட்டும் இல்ல, இன்னைக்கு அந்த தொல்லை தான். இன்னைக்கு பொப்பனைங்க தொல்லை தாங்க முடியல. ஹெல்மெட் போட்டு போனா வாலிபை நினைச்சு கிட்ட வந்து பார்த்து வயசானவடி அப்படின்ட்டு போறாங்க. இன்னைக்கும் அது இன்னுமா என் உடம்புல இருக்கிறது. ஒருத்தர் சொன்னா உங்களுக்கு கன்னி, அது என்ன ராசி, கன்னி ராசியா இருக்கும் உங்களுக்கு. அதான் பொண்ணுங்களுக்கு ஈக்கள் மாதிரி வந்து விழாளுங்க அப்படின்னு சொல்றோம். உங்களுக்கு மச்சம் இருக்கா? மச்சம் இருந்தது, சுட்டுட்டேன் நானு. ஊதுவத்தி வச்சு சுட்டு அதை புண்ணாக்கி காய வச்சுட்டேன், ஆறிட்டு கரும்புதான் இருக்கு. இப்போ அதான் பெண்கள் வந்து விழுறாங்க. அன்றைக்கு வாலிப வயதுல எனக்கு நிறைய பெண்களுடைய டார்ச்சர், புரியுதுங்களா? அப்போ நான் இப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கேன். நான் எந்த பெண்ணை போய் ஐ லவ் யூ இதுவரையும் சொன்னதே இல்லை. அந்த கண்டாக்டர்கிட்ட வார்த்தை என்கிட்ட வந்து ஐ லவ் யூ சொல்லி என்கிட்ட சொல்லி என் புத்தியை கெடுக்க பார்த்த பெண்கள் நிறைய. அருமையானவர்களே, எனக்குள்ளே பரிசுத்த குலைச்சல் வந்துவிடக் கூடாது என்பதற்காக தான் தேவன் மனைவியை கொடுத்தார். புரியுதுங்களா? மனைவியை கொடுத்தார். நான் படித்தது ரொம்ப கம்மி, ஆனா எனக்கு ஒரு எம்காம் முடித்த ஒரு பெண்ணை எனக்கு மனைவியா கொடுத்தார். அல்லேலூயா! பாருங்க, நமக்கு ஒரு வாய் இல்லையா? நான் படித்தது கம்மி தான், ஆனா எனக்கு ஒரு எம்காம் படித்த பெண்ணை எனக்கு மனைவியாக தேவன் கொடுத்தார். ரைட்டுலா? இந்த மாதிரி எம்காம் படித்த பெண்ணை என் துவக்க சிபிஎம்ல இருக்கும்போது அவள் பேர் சொல்லவில்லை. அவர் என்ன செய்வார்னா, நான் உங்களை கல்யாணம் பண்ணுவேன், நீங்க என்ன ஜாதி இருந்தாலும் பரவாயில்ல, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டா. இந்த காதலவா இந்த காலை விட்ட மாதிரி போயிட்டேன். 2-3 நாள் கழிச்சு மறுபடியும் வந்து சொன்னால், பேங்க்ல எனக்கு இவ்வளவு பணம் இருக்கிறது, நான் எடுத்துக்கொண்டு வருகிறேன், எம்காம் என்ன படுத்திருக்கிறேன், போதும், நான் எங்கன்னா ஒர்க் பண்ற எக்ஸாம் எழுதி பேங்க் எக்ஸாம் எழுதி போயிடுறேன், இங்க இருந்து எங்கன்னா போய் நான் கல்யாணம் பண்ணி நான் ஊழியம் செய்தா நான் உங்களுக்கு உபயோகமா இருக்கிறேன், ஊழியத்துக்கும் குடும்பத்துக்கும் உபயோகமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டா. நான் அதுக்கும் பதில் சொல்லவில்லை, போய்விட்டேன். இதெல்லாம் தேவன் சாட்சி, புரியுதுங்களா? அப்ப நான் பாத்ரூம்ல, எங்களோட பாத்ரூம்ல பெண்கள் வரக்கூடாது. நான் தேடி பார்த்து பாத்ரூம்ல குளித்து கொண்டு இருக்கிறதை பார்த்துட்டு அந்த டோர் வந்து சின்ன கேப் இருக்கும், வந்து எட்டி பார்த்துருக்கா நான் குளித்திருக்கிறேன். உடனே வெளில விட்டு அந்த லாக்கை எடுத்து விட்டு நான் குளித்து கொண்டு இருக்கும்போது என்னோட பாத்ரூம்ல அவர் வந்து விட்டார். எனக்கு விசனம் உண்டாயிடுச்சு. எனக்கு கல்யாணம் பண்ணும் அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் இல்லை, ஏதோ வேண்டாம், ஆண்டவருக்கா வாழ்ந்தா போதும் தான் வாழ்ந்தேன். அப்பதான் சொன்ன ஆண்டவரத்திலே, ஆண்டவரே, ஒன்று என் பெண்ணு என்னை எடுத்துக்கொள்ளும், இல்லைன்னா அந்த பெண்ணை எடுத்துக்கொள்ளும் சொன்னேன். அதன் பிறகு என்ன சொன்ன, விசனம் அதிகமானதுனாலே ஆண்டவரே அவளை நான் மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன், அவளை சாகும் முறையில் அவள் முகத்தை நான் பார்க்க கூடாது என்று சொன்னேன். அவளை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்து விட்டேன், நீர் பரிசுத்த பத்தி எடுத்துக்கொள்ளுங்க, அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னேன். அருமையான வெகு சீக்கிரத்துல அந்த பெண் செத்து போனான். மாதம் தான், ஒரு மாதம் 1.5 மாதம் அந்த பெண் செத்து போனான். அழகா இருப்பான், அவன் பேர் சொல்ல விரும்பல, அழகா இருப்பான், அவள் நாடா இருப்பேன், புரியுதுங்களா? அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணியிருந்தா இன்னும் சிறப்பா, நல்லா பாட்டு பாடுவா, நல்லா ட்ரம் அடிப்பா, யூத் மினிஸ்ட்ரிக்கு ரொம்ப பிரயோஜனமா இருப்பா, எல்லா ஜபங்களிலும் பிள்ளைகளை கூட்டி கொண்டு வந்துருவா, எனக்கு ரொம்ப உபயோகம். என்னமோ அவ உள்ளத்துல இது ஒரு எண்ணங்கள், அதனால்தான் அவளை நான் மரணத்துக்கு ஒப்பு கொடுத்து அவள் இறந்து போனான். அதான் ஃபர்ஸ்ட். அன்பானவர்களே, எனக்கு இப்படி பெண்களுடைய டார்ச்சர்கள் எனக்கு நிறைய வந்ததுனாலதான் இதுக்கு மேல என்னால முடியல, ஒன்று எனக்கு கல்யாணம் கொடுங்கன்னா எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி. அருமையானவர்களே, என்னை தனிமைப்படுத்திய ஆண்டவர் வாழ வைத்தார். குடும்பத்திலே என்னை அங்கீகரிக்க மாட்டார்கள்,
குடும்பத்தார் இழிவுபடுத்துவார்கள். ஆனா ஆண்டவருடைய அனுக்கிரகம் என் மேலேயே இருக்கு. இவளெல்லாம் ஒரு வீட்டுல போய் தூங்குவார்கள். நான் நடுராத்திரியிலே நடந்து கொண்டே தேவனை துதித்து ஆராதித்துக் கொண்டிருக்கேன், ஜபித்துக் கொண்டிருக்கேன். தேவன் தனியை பற்றி வாழ்ந்துவிட்டார், வாழ வைத்து விட்டார். அருமையானவர்களே, அப்பதான் என் மனைவி புது தகவல் கிடைத்து நாங்க போய் பார்த்து வேக வேகமா அந்த விஷயங்களை செய்து முடிக்க தேவன் உதவி செய்தார். ஆமா, தேவன் ஒரு ஊழியக்காரனுக்கு தேவன் ஒரு மனைவியை தான் தருவார், வைப்பாட்டிகளை தரவே மாட்டார். அதை மனதில் வச்சுக்கொங்க. இந்த பெண்ணை கல்யாணம், அவளை சேர்த்துக்கலாம், இவளை சேர்த்துக்கலாம். இப்படி என்ன உனக்குள்ள வந்துட்டா நீ சாத்தானுடைய தூதுவானவன், உன்னை தேவனுடைய காரணம் உன்னை தண்டிக்கும் என்பதை சொல்லுகிறேன். வேற பெண்ணை நினைவில கொண்டு வரக்கூடாது. மனைவிதான் நமக்கு ஏற்றவர். அவரிடத்துலதான் இன்பமா இருக்க வேண்டும். அவர்களுக்கு நாம் உண்மையா இருக்க வேண்டும். ஊழியக்காரனுக்கு மனைவியை தருவார், மனைவிகளை தரமாட்டார். தகப்பனை தாய் பெற்றோர் பிள்ளைகளை தருவார், சகோதரிகளை தருவார், அம்மாக்களை தருவார், இல்லையா? ஆனால் தேவன் மட்டும்தான் தகப்பனை தரவே மாட்டார். அதான் பவுல் சொல்றார், நான் மாம்சத்தின்படி ஒருவரும் அறியே. இன்னையா கிறிஸ்துமஸ் நாளில ஒரு டாபிக் எங்கேயோ போதுன்னு நினைக்காதீங்க. புரிந்து கொள்ளுங்கள், நம்மை தேவன் எவ்விதமாய் வைப்பதற்காக இந்த பூமியிலே வந்தா. அப்ப நான் பிறக்கல, ஆனா அவருக்குள்ள இருந்த நோக்கம் உலக தோட்டத்துக்கு முன்னே நம்ம முன்குறித்து இருக்கிறாரே, அவர் நமக்குள்ளவள் வைத்த நோக்கம் அதுதான். நம்ம பிரித்தெடுத்து அவர் பட்சம் வைப்பதற்காக தான். அவர் தகப்பனை தரான், அவரே நமக்கு தகப்பனா இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு இடத்துல ஒரு சீசனை ஒருவனை பார்த்து சொல்கிறார், மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ எனக்கு பின்னே வா என்று சொல்கிறார். இதுதான், மரித்து விட்டார்கள், மரித்தோர் அவர்களை அடக்கம் பண்ணுவார்கள், உன் குடும்பத்தார் அடக்கம் பண்ணுவார்கள், உங்களுக்கு வேண்டப்பட்டவர் அடக்கம் பண்ணுவார்கள், நீ எனக்கு பின்னே வா. தான் ஏன் கதை. ஆண்டு ஒரு முறை என்னத்தை சொன்னார், ஐயா அவர் வியாதியா இருக்கிறார் தகப்பன், நான் என்ன செய்வது? மரித்தோரை அடக்கம் பண்ணுவார்கள், நீ எனக்கு பின்னே வா என்று சொன்னால், உடனே இந்த இடத்தை விட்டுட்டு நான் போய்விட்டேன். அவர் எங்க போகிறாரோ அங்கே தான் நான் போக வேண்டும். அங்கே சென்றதுனால என்ன பயன்? பல பாடுகள், துன்பங்கள். தூத்துக்குடி மாவட்டம், தூத்துக்குடியில இருந்து என்ன புறமாது அந்த மீனவர் ஏரியா, அந்த ஏரியாவில போய் ஊழிச்சு ஆர்சி ஜனங்கள், அதுக்கு அந்த ஊர் பேர் மனசுலயே வரமாட்டேங்குது. அந்த இடத்துல துவங்கி கன்னியாகுமரி வரையிலும் எண்டு வரையிலும் நான் ஊழியம் செய்திருக்கிறேன். கடலோர பகுதி லேஸ்புரத்துல துவங்கின ஊழியம் கன்னியாகுமரி வரையிலும் ஓடியது. கடலோர பகுதிகளிலே எல்லா இடங்களிலும் சென்று ஊழியம் செய்திருக்கிறேன். பல இடங்களிலே அடிபட்டிருக்கிறேன். பல இடங்களே காரு திப்பு இருக்கிறார்கள். பல இடத்துல என் கன்னத்துல அறிந்திருக்கிறார்கள். விருதுகளா என் மண்டையில குட்டி இருக்கிறார்கள். என கால விதத்து பின்புறத்துல உதைத்து இருக்கிறார்கள். ஒருவன் நெஞ்சிலே அடித்திருக்கிறான். ஏன்? இயேசு கிறிஸ்துவை ஜீவன் என்பதை அறிவித்துக் கொண்டது இருந்ததினாலே கிறிஸ்தவர்களால் வந்த துன்பங்கள், இந்துக்களால் வந்த துன்பங்கள், இந்து பேயாலும் ஓடிடும், இந்த கிறிஸ்தவ பேய் ஓடாது. அவர் எனக்கு கொடுத்த துன்பங்கள். தூத்துக்குடி தேசபுரத்துல இருந்து இதுவரையிலும் கன்னியாகுமரி எண்டு வரையிலும் ஊழியம் செய்ய, கடலோர பகுதிகளில ஊழியம் செய்ய தேவன் உதவி செய்தார். நாசிரத்திலே பல இடங்களில சென்று ஊழியம் செய்திருக்கிறேன். அல்லேலூயா. அருமையானவர்களே, இப்படி எல்லாம் ஊழியம் செய்து கடைசி தான் இங்க வந்திருக்கிறேன். தேவன் நம்மை தனிமைப்படுத்தி தனிமையாய் வாழ வைப்பார். ஊழியக்காருக்கு தகப்பன் இல்லை. மாம்சத்தின்படி நாம் ஒருவரையும் அறியாத வண்ணம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பலரை அறிந்து கொண்டு தெரிந்து கொண்டு வாழத்தக்கதா தேவன் கிரியை செய்வார். இந்த பகுதியில் உள்ள மக்களை தேவன் எனக்கு வைத்திருந்தால் தேவன் அந்த பிள்ளை ஜனங்களை என்னை தேடி வருவார். இந்த இடத்துல எவ்வளவு ஜனங்கள் இருக்கிறார்கள், இங்கேயும் என் ஜனங்கள் உண்டு, என் பிள்ளைகள் உண்டு என்று தேவன் சொல்லியிருக்கிறார். மகனே, இங்கே என் ஜனங்கள் உண்டு, என் பிள்ளைகள் இங்கே இருக்கிறார்கள். அப்படியானால் ஆண்டவரே, என்னிடத்தில் ஒப்பு கொடுக்கும் வர வேணும் விரும்புகிறவர்களை நீர் என்னிடத்தில் அனுப்புவது, நான் அவர்களை பார்ப்பதில்லை, நீரே என்னிடத்தில் அனுப்புவோம். ஒரு இடத்துல சென்ற வீட்டுக்கு கூப்பிட்டா சும்மா வீட்டுக்கு வந்துடுவாரு அப்படின்னு சொல்றான். ஊழியக்காரனா சும்மா வந்துடுவான். இன்னொரு சொல்லான், அவர் சும்மா வீட்டுக்கு கூப்பிட்டு ஒரு தடவை கூப்பிட்டா சும்மா வீட்டுக்கு வந்துட்டா என்ன செய்யறது? அதனாலே சும்மா வீட்டுக்கு வரக்கூடாது. தேவ ஜனங்கள், எனக்குரிய ஜனங்களை ஆண்டவர் தருவார், தேவன் உபயோகப்படுத்துவார். அவர் இந்த அழைப்பு என்னங்கிறதை விளங்காமல் இருந்தேன். ஆனா அதை வெளிப்படுத்தினார். அப்போஸ்தல ஊழியம் தான் எனக்கு. புரியுதுங்களா? எல்லா இடங்களும் சேர்ந்து தேவ ராஜ்யத்தை ஸ்தாபிக்க வேண்டும். இப்படிதான் வாழ் தேவன் உதவி செய்தார். இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே பற்றி பேசி கிறிஸ்துவின் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அவர் ஏன் பிறந்தார் என்பதை குறித்து விளங்கி நீங்கள் வாழ்வது சால சிறந்ததாகும்.
தேவன் எல்லா மேன்மையும் நமக்கு தந்திருக்கிறார். கிறிஸ்தவனே, எல்லா மேன்மையும் உனக்கு கொடுத்திருக்கிறார். Praise the Lord. நம்முடைய மேன்மையை உணர்ந்து நாம் ஆண்டவருக்காக வாழ வேண்டும். இந்த பூமியில நடக்கணுமே தெய்வ பிரசனம் நமக்குள்ள இருக்கிறது. கிறிஸ்தவனே, நீ குடிகாரனாய் வாழாதே. கிறிஸ்தவனே, நீ வேசிக்கல்லனாய் வாழாதே. இதற்காகவா மேசியா பிறந்தார்? நீ குடிகாரனா வாழ்வதற்காக மேசியா பிறந்தார்? நீ வேசிக்கல்லனாய் வாழ்வதற்காகவா மேசியா பிறந்தார்? உன்னை நல்லவனாக மாற்றி, தேவ மனிதனாக மாற்றி, அவருக்குரிய நல்ல பரிசுத்தவான மாற்றி இந்த பூமியில வாழ வைப்பதற்காக தான் இயேசு கிறிஸ்து பிறந்தார். அந்த நாளிலே எத்தனை பேர் குடிப்பீர்கள்? புரிய விடுங்கள், கொடுத்தனத்தை பாருங்கள். தேவன் நம்மோடு இந்த வழி நடத்துவார். கெட்ட வழிகளை விட்டு விலகி நாம் கிறிஸ்தவர்களாக நல்ல தேவ மனுஷராக இந்த பூமியில வாழ நம்மை நாம் ஒப்பு கொடுத்து வாழ்வது சால சிறந்ததாகும். அருமையானவர்களே, தேவ கிருபைக்குள்ளே மறைந்து வாழ்வது நல்லது. ஒரு ஊழியக்காரனுக்கு தேவன் மனைவி தருவார், மனைவிகளை தரமாட்டார். புரியுதுங்களா? தகப்பனை தரவே மாட்டார். ஏன்னா அவரே நமக்கு தகப்பனாய் இருக்கிறார். மாம்சத்தின்படி நாங்கள் ஒருவரையும் அறியாதவர்கள். அப்படின்னா அத்தனை சொந்த குடும்பத்தார் இடத்துல அதிக அன்பு செலுத்தக்கூடாது. ஊழியக்காரன் மற்ற தேவன் கொடுக்க ஜனங்களிடத்துல தான் அன்பு கூற வேண்டும். சொந்த குடும்பத்தார் இடத்துல அன்பு செலுத்தி அவங்களே சேர்த்து வச்சு பேசிட்டு இருக்க கூடாது. ஊழியக்காரனா மற்ற தேவ ஜனங்களோடு தான் இருக்க வேண்டும். அதான் அவன் மேல உள்ள ஆசீர்வாதம். அப்படி வாழத்தக்கதாக தேவன் உங்களுக்கும் எனக்கும் உதவி செய்திருக்கிறார். அருமையானவர்களே, செட்டைகளுக்குள்ளே மறைந்து கொள்வோம். தேவன் நம்மை காப்பாற்றுவார். பிறந்த நாள் இயேசு கிறிஸ்துவின் பிறந்த நாளான இன்று உங்களுக்கு பிறந்த நாள் நற்செய்தி நல்ல வாழ்த்துக்களை உங்களுக்கு கூறி இந்த சிற்றுரையை முடித்துக் கொள்கிறேன். தேவனுடைய நாமம் நம்மில் யாவரிலும் பரிசுத்தப்பட்டு இருக்கிறது. இந்த நாளில் உங்களே தேவன் நாமத்தை பரிசுத்தப்படுத்துவாராக. அருமையானவர்களே, கொடுத்த நல்ல சந்தர்ப்பத்துக்காக தேவனை நல்ல இதயத்தோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். அல்லேலூயா. ஜெபிக்கலாங்களா? மகா பரிசுத்தமான நல்ல தேவனே, நல்லவழைக்கா உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே, கிறிஸ்துமஸ் நாளிலே நாங்கள் இந்த நாளை நினைவு கூறும்படியாக தேவன் கொடுத்த நல்ல கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளிலே எப்படி கொண்டாட்டம் போட்டு சந்தோஷமா இருக்கிறார்களோ அதுபோல ஜனங்கள் நாம பறிக்கப்பட்ட ஜனங்கள் கிறிஸ்துவ மக்கள் எப்பவும் சந்தோஷமா இருக்கட்டும். ஆனா குறியோடு அல்ல, அவர்கள் வேசிக்கல்லர்களாக குடிகாரர்களாக வாழக்கூடாது. பொய்யர்களாக, சாத்தான் பொய்யனும் பொய்யுக்கு பிதாவா இருக்கிற அவனுடைய கண்ட்ரோல்ல அவங்க போகாதபடிக்கு நல்ல மனுஷர்களா வாழத்தக்கதா, தேவ மனுஷன் அந்த பூமியில வாழத்தக்கதாக தேவன் உதவிச்சு ஏழைகள் பணக்காரர் எல்லாவே ஆசீர்வதியும். ஏழை மக்களுக்கு வேண்டிய எல்லா நன்மைகளை தாரும். வேலை இல்லாத நம்முடைய ஜனங்கள் இருக்கிறவர்கள் வேலைகளை தாரு ராஜா. நாம ஊழியக்காரர்களை போஷிக்கத்தக்கதாக, ஊழியக்காரர் உதவி செய்யத்தக்கதாக நல்ல கிறிஸ்தவ மக்களை எழுப்பித்தாரும். எந்த ஜாதி வித்தியாசமும் பாராதபடி வாழ உதவி செய்துள்ளோம். எங்களுக்கு என்ன ஆண்டவரே, நாங்கள் அடைந்த துன்பத்தின் நிமித்தம் நாங்கள் பலரை பார்த்துதான் பழக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. எங்களை காத்து வழிநடத்தி கிருபைக்குள்ள மறைத்துக் கொள்ளுங்கள். காத்து வலிமையாக்குறோம். எங்களுக்கு விரோதமா யாரும் எழும்பாதபடி அவர்களை தாழ்த்தி போறோம். இந்த கரத்தில் எங்களை வைத்து செட்டைகளின் மறைவிடங்களிலே எங்களை மறைத்துக் கொண்டு அல்லேலூயா வரை நாளுக்கு ஆயத்தப்படுத்தியும் காத்துறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. Praise the Lord. God bless you.